வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சந்திராஷ்டமம் என்றால் என்ன, என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் பற்றி பார்க்கலாங்க. இப்போ சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும், சந்திராஷ்டம காலங்களில் நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது, அதை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, சந்திராஷ்டம காலங்களும் ஒரு சிலருக்கு பாதிப்பு இல்லாத அமைப்பெல்லாம் உண்டு. அந்த சந்திரன் எந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சந்திராஷ்டம காலகட்டத்திலையும் அவங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் சில காரியங்கள் சில விஷயங்கள் செய்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காத அமைப்பெல்லாம் உண்டுங்க. அது சந்திரன் எந்த மாதிரி நிலையில் இருந்தால் சந்திராஷ்டம தோஷத்தை ஏற்படுத்தாத அமைப்பை பற்றி விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ சந்திராஷ்டம காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயத்தையெல்லாம் நம்ம தவிர்க்கணும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது அதை பற்றி பார்க்கலாங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன அப்படின்னா, நம் ஜன்ம ராசிக்கு, அதாவது சந்திரன் வந்து நின்ற ராசிக்கு 8ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் சந்திரன் வரும் காலமே சந்திராஷ்டம அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது சந்திரனுக்கு மிக முக்கியத்துவம் நம்ம அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதி எந்த அளவுக்கு முக்கியமோ, லக்னத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம வலிமையும் முக்கியமோ அந்த கொடுக்குறோமோ, அந்த திசைக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. இப்போ திசை நடக்குது அப்படின்னா நம்ம லக்னத்தை நம்ம நிர்ணயம் பண்ணாதான் நம்ம திசையை நிர்ணயம் பண்ண முடியாது. அது என்ன திசை எப்படி நடக்கும் அப்படின்னு. அதே போல தாங்க ராசியும், லக்னத்தை நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம ராசிக்கும் கொடுக்கணும். ஏன்னா ராசிக்கு அப்படின்னு எடுத்துட்டா கோச்சாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த சந்திரன் கோச்சாரம் மூலயமா வரக்கூடிய பிரச்சனைலாம் ராசியிலிருந்தே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சந்திரனுக்கு முக்கியத்துவம் அதிகமாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். இப்போ சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்புனா சந்திராஷ்டம காலங்களில் என்ன மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா சந்திரன் அப்படின்னு எடுத்துட்டா மனோகாரகன், புத்திக்கெல்லாம் காரகரே சந்திர பகவான் ஆவார். அந்த காலகட்டத்தில் பாருங்க, நம்ம ஜன்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கும் போது அந்த அஷ்டமத்தில் வரும்போது சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடிய அமைப்பில் மனோநிலைகள் மாற்றங்கள் இருக்கும். ஒரு டென்ஷனாக இருப்பாங்க, ஒரு கரெக்டாக முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு டிஸ்டர்பாகவே இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு போகக்கூடிய ஒரு வேலைக்கு நம்ம போனோம் அப்படின்னா அது தடைப்படுறது, 1க்கு 2 வாட்டி நம்ம போய் அந்த வேலை செய்யக்கூடிய அமைப்பு எதுவுமே நம்மளுக்கு கரெக்டாக அமைய மாட்டேங்குது. அந்த சந்திராஷ்டம காலங்களில் அது இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அப்படிங்கிறதுனால அந்த சந்திராஷ்டம காலங்களில் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் நிதானமாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா, புதிய முயற்சிகள் வந்து அந்த காலகட்டங்களில் நாம் எடுக்காமல் இருக்கணுங்க. இப்போ தொழிலில் ஒரு தொழிலில் முயற்சி எடுக்கிறோம், புதிய முயற்சி எடுக்கிறோம், ஒருத்தரை நம்ம பார்க்க போகலாம் அப்படின்னு புதிய முயற்சி நாம் ஏதாவது எடுக்கணும் அப்படிங்கிற காலகட்டங்களில் அந்த சந்திராஷ்டமம் வருதான்னு பாருங்கள். சந்திராஷ்டமம் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த வேலையை நீங்கள் வந்து செய்யாமல் தள்ளி வச்சு அந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலையை தொடங்குங்க. அப்போ தான் நல்லபடியாக அமையும். அதே போல் குடும்ப விஷயமா ஏதாவது நீங்கள் உட்காந்து பேசணும், குடும்ப விஷயமா ஏதாவது பிரச்சனை எடுக்கணும், முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்திராஷ்டம காலகட்டங்களில் எடுக்காதீங்க. மனோநிலை ஒரே மாதிரி இருக்காது. அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டங்களில் குடும்ப விஷயத்திலும் நீங்கள் அதிகமாக நாட்டத்தை ஏற்படுத்தாதீங்க. அதிகமாக கவனத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்து ஏதாவது செய்ய போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன். சரிங்களா. ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கண்டிப்பாக அந்த டைமில் குணங்கள் கொஞ்சம் மாற்றங்கள் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அதுவே அந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் பாருங்கள், அவங்களுக்கு அந்த திசை வேறு நடந்துட்டு இருந்ததுன்னா, அதாவது என்ன அப்படின்னா சந்திர பகவானுடைய திசையோ புக்தியோ அந்தரமோ அந்த டைமில் நடந்துட்டுருக்கு, சந்திராஷ்டமும் வருது அப்படின்னா இன்னும் கூடுதலான வித்தியாசம் இருக்கும். அவங்களுக்கு மனோநிலையில் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன். சரிங்களா. அல்லது அவங்களுக்கு நல்ல யோகாதிபதியோடைய திசை புக்தியெல்லாம் நடக்குது அப்படின்னா அப்பையும் சந்திராஷ்டமத்தை பார்த்து பயந்து தான் ஆகணும். ஏன்னா சந்திரனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தா தான் நம்ம பல நிர்ணயம் பண்ண முடியும். சரிங்களா. சரி, இப்போ சந்திராஷ்டம காலங்களில் பாதிக்காத அமைப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு அதையும் சொல்லிடலாம். நான் முன்னோர்கள் மூல நூல்களில் சந்திராஷ்டமங்களில் வந்து காலகட்டங்களில் பாதிக்காத அமைப்பு ஒரு சிலவற்றை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், சந்திரன் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது நீச்சமாகவோ இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் சந்திராஷ்டம காலங்களில் அவங்களுக்கு வந்து அதிகமாக பாதிப்பு இருக்காது. சந்திரனுடைய தன்மை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுனால, அதாவது ஆட்சியாக இருந்தால் பலமாக இருக்காது, உச்சமாக இருந்தாலும் பலமாக இருக்கு, நீச்சமாக இருந்தால் பலம் இழந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அது அதிகமாக பேசாது. சந்திராஷ்டம தோஷம் அதிகமாக பேசாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் அவங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்துலையோ அல்லது 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இந்த மாதிரி அமர்ந்து
இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த இடங்கள்ல உங்களுக்கு ராசியாகவும் வரும், அதிபதியாகவும் வரும் அமைப்பு தான். அப்படி இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு மறைவு ஸ்தானமான 6, 8, 12ஆம் இடத்துல இருந்தாலும் சந்திராஷ்டமம் அதிகமாக பாதிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அல்லது குருவின் பார்வை பெற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானாக இருந்தாலும் சந்திராஷ்டம தோஷம் அதிகமாக பேசாது. அவங்களுடைய ஜல்ம ஜாதகத்தில் இப்போ நான் சொல்லிட்டு வரேன் சரிங்களா. ஜல்ம ஜாதகத்தில் சந்திரன் இந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்கும்போது கோச்சாரத்தில் அஷ்டமத்தில் சந்திரன் வரும்போது, ராசிக்கு அஷ்டமத்தில் சந்திரன் வரும் காலங்களில் சந்திராஷ்டமம் நான் சொல்கிறேன் இல்லைங்களா. அப்போது அவங்க ஜனன கால ஜாதகத்தில் சந்திரன் இந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்கும்போது ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது நீச்சமாகவோ அல்லது அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடங்களோ அல்லது குருவின் பார்வையோ இந்த மாதிரி சந்திரன் அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும்போது சந்திராஷ்டமம் வருது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு சந்திராஷ்டம காலகட்டங்களில் அதிகமாக பேசாது, அதிகமாக பாதிப்பு கொடுக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள் முடிந்த வரைக்கும் அந்த 2.25 நாள் வந்து நாம் தவிர்த்து தான் ஆகணும். முக்கியமான முடிவு எடுக்கிறது, முக்கியமான விஷயங்கள், புதிய முயற்சி எடுக்கிறது, தொழில் விஷயமா பேசுறது, வேலைக்கு ஒரு இடத்துல போய் ஒரு ஒருத்தரை யாரையாவது பார்க்கறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஜாதகத்துக்கு நம்ம பொருத்தம் திருமணம் முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் நம்ம குறித்து கொடுக்கும்போது சந்திராஷ்டமம் நம்ம முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறோம் இல்லைங்களா. சந்திராஷ்டம காலகட்டங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ இருக்கும்போது திருமணத்தை முகூர்த்தம் குறிக்க மாட்டோம். அதே போல் அவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கும்போது முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் நான் எதுவுமே குறித்து தர்றதும் இல்லை. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உண்டு நம் ஜோதிட அமைப்பில். அப்படிங்கிறதுனால முடிந்த வரைக்கும் பாருங்கள், அந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் நீங்கள் அமைதியாக கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு நன்மை தேடித்தரும். யாருக்கிட்டையும் அதிகமாக பேசாதீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கூட கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சந்திராஷ்டம காலகட்டங்களில் ஒரு சில குடும்பத்தில் நாம் பார்த்துருவோம். சந்திராஷ்டம காலகட்டங்களில் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு, சண்டை, சச்சரவு என்னன்னே தெரியல, டக்குன்னு கோவம் வந்துருச்சு, அதிகமாக பேசிட்டேன், அவர் ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா மனோநிலை மாற்றத்தால் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அந்த காலகட்டங்கள் சந்திராஷ்டமம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு மனோநிலை மாற்றம் ஏற்படுறதுனால நிதானமாக யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாத நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுடும். அப்படிங்கிறதுனால அதனால தான் சந்திராஷ்டம காலகட்டம் முக்கியமான விஷயம். இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறது எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும்போது தான் நமக்கு நன்மையை தேடி தரக்கூடிய அமைப்பாங்க. டக்குன்னு நம்ம பேசிட்டாலும் அவசரப்பட்டு நம்ம முடிவு எடுத்துட்டாலும் அது நம்மளுக்கு பின்னாடி பிரச்சனையாக வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. அப்படிங்கிறதுனால நம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா முடிந்த வரைக்கும் இந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள் வந்து நல்ல விஷயங்களுக்கு, முக்கியமான விஷயங்களுக்கு தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த சந்திராஷ்டமம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மனோநிலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புண்டு. அதுவே அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னாதிபதி பலம் பெற்றோ, பஞ்சமாதிபதி பலம் பெற்றோ, பாக்யாதிபதி வலுத்து இந்த லக்னாதிபதியோட பஞ்சமாதிபதியோட அல்லது சந்திரனுடைய சம்பந்தம் பெறும்போதும் ஓரளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு. சந்திராஷ்டம காலகட்டங்கள் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுத்தாலும் அது ஓரளவுக்கு அவங்களுக்கு சமாளித்து வரக்கூடிய அமைப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு சரிங்களா. இந்த கிரகங்கள் சந்திரனோட சம்பந்தம் பெறும்போது லக்னாதிபதி பலமாக இருக்கும்போது சிந்தனைகள், செயல்கள் அவங்களுக்கு திறமசாலியாக இருந்து அவங்க செயல்படுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உண்டு. பொதுவாக முடிந்த வரைக்கும் சந்திராஷ்டம காலங்களில் அவங்க புதிய முயற்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தவிர்த்து இருந்து கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. நன்மை நடக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் இந்த சந்திராஷ்டம காலகட்டம். நன்றி, வணக்கம்.